ஹாய் ஆல் ஒகேனிக்கல் ஸ்டைலில் சூப்பராக அண்ட் சிம்பிளாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஷேட் கொடுக்கும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா விதப்படுதோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நம்ம இதில் அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்துட்டு தக்காளி நீங்கள் கட் பண்ணி தான் சேர்க்கணும். அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்லாம் இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி இது நல்லா வதக்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி புளி வந்துட்டு இல்லை கரைச்சி தான் ஊற்றணும்லாம் இல்லை, நம்ம இந்த மாதிரி நார்மலாகவே அப்படியே எடுத்து மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதை சீக்கிரமாக நல்லா விதப்படும். அண்ட் தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் தான். இந்த மசாலா ஃபுல்லாக பரவுற வரைக்கும் மட்டும்தான். அண்ட் டெஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதை அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிலே போட்டு அரைக்கலாமேம்மா, எதுக்குமா அம்மியில் அரைச்சிட்ருக்க அப்படின்னா, அம்மியில் அரைச்சா தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் அம்மியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாஸில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னா தண்ணி சேர்த்துட்டு அண்ட் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா சேர்த்துட்டு நம்ம இந்த வானலில் ஊற்றிக்கலாம். நான் அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். அண்ட் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா இது கொதித்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அப்போது வந்து நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் இதில் சேர்த்துக்கலாம். மீன் வந்து அப்படியே வாரி போட்டுறாமல் கொஞ்சம் தனித்தனியாக போடுறப்போ எல்லாத்துலேயும் மசாலா சூப்பராக இறங்கும். அண்ட் போட்டுட்டு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒகேனிக்கல் ஸ்டைலில் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் தான் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.